basically a funding agency, partial funding support for all scientific activities ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி. நம்ம சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற நேரம் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ தமிழ்நாட்டில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் சயின்டிஃபிக் ப்ரோக்ராம், அதில் ஃபர்ஸ்ட் பேசிக்காக சயின்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம், இதுலேயே ஜெனரல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 ப்ரோக்ராம். எல்லா ஸ்கீம்ஸோட ரைட்டுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அது நிறைய டிஸ்கஸ் பண்ணல. You just whatever you need, just add it. Right? The next one, school levels program. So your formal education வரும்போது school levelsல என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கான ஒரு சப்போர்ட். ஸோ இன்ஸ்பயர் ப்ரோக்ராம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், DST இன்ஸ்பயர் ப்ரோக்ராம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா யங் ஸ்டூடெண்ட் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம்னு நம்ம ஸ்டேட் கவுன்சிலில் 80s ஆரம்பிச்சிருந்த ப்ரோக்ராம். அப்போ இருந்த DST செக்ரட்டரி இந்த ப்ரோக்ராமுக்கு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்போலாம் 30 days ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லி சார் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். அந்த மாடலில் அவர் பார்த்து கெஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்து வேலிடேஷனே அட்டன் பண்ணி அதை மைண்டில் வச்சு ப்ரோக்ராம் காயின் பண்ணது தான் இன்ஸ்பயர் ப்ரோக்ராம். இன்னைக்கு ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் டிஃப்ரெண்ட் லெவலில் போகுது. ஸோ நம்ம தான் அதுக்கு விதை போட்டோம், தமிழ்நாட்டில் தான் கிடைச்சது. இன்ஸ்பயர் ப்ரோக்ராமோட பிகினிங் இப்படி தான். ஸோ அதுலேயே இன்னொன்று சயின்ஸ் டீச்சர்ஸ், ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம். Then next level, college level, important thing for you. The CVன்னு சொன்னாங்கல்ல, அதில் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கீம்னு இருக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம காலேஜில் 7 இயராக நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் பயோடேட்டாவில் சிவியில் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஒரு ஃபண்டிங் கேட்டுட்டுன்னா உங்களோட வேல்யூ கூடும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. தென் அதில் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக இருக்குது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவர்மெண்ட் காலேஜ் சப்போர்ட் நம்ம காலேஜ்லையும் கொடுத்துருக்குறோம். ஸோ அது காலேஜ் லெவல் சப்போர்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர், இது வந்து ஃபேக்கல்டிஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ். ஒரு 5 lakhs வரும். ரிசர்ச் ப்ராஜெக்ட் சப்போர்ட் இருக்குது. இனோவேஷன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். எனி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் யூ வில் டேக் இட் அப், வில் சப்போர்ட் யூ. அண்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் செலக்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 50,000 1 lakh வரைக்கும் ஃபண்டிங் இருக்குது. எனி இன்னோவேட்டிவ் ஐடியா நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஒரு ப்ராடக்டாவோ ப்ராசஸோ எது நாவல் ஐடியாஸ் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கி கொடுப்போம். அதை நீங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணணும்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஐடியா சப்போர்ட் இல்லாமல் ஐடியாவை டெவலப் பண்ணி ஒரு பேட்டன்ட் வாங்கிட்டு அதை கமர்ஷியலைஸ் பண்ணி அது வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அண்ட் செமினார் சிம்போசியா சப்போர்ட், கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப்லாம் பண்ணுறாங்களா, அதுக்கான சப்போர்ட்டும் பண்ணுறோம். ஸோ இது வந்து காலேஜ் லெவல் சப்போர்ட். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் லெவலில் நிறைய இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணியாச்சு. ஸோ மற்றவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொண்டு போய் சொல்லணும் இல்லையா. வெறுமே நானே கண்டுபிடிச்சி நானே வச்சுருக்க முடியாது, தேவையான சொல்லணும். ஸோ அது அப்ளிகேஷன்ஸ், அந்த அப்ளிகேஷன் டெக்னாலஜிஸு அப்ளிகேஷன் ஒரு இடம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட். அந்த ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். ஸோ நம்ம அவார்ட்ஸ் ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணுறோம். நம்ம சயின்டிஸ்ட் ஒரு சார் சொன்னாங்க இல்லையா, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, சொசைட்டி டெவலப் ஆகிருக்குது, ரிசர்ச்சில் கன்செப்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு மரியாதை பண்ணுறது, ஒரு ரெகக்னைஸ், ஒரு அவார்டு கொடுக்குறது. தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு அப்படின்னு வந்து நேரில் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருக்கிற பிசிசி எல்லாமே சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கலாம் இருப்பாங்க. இது சார் சொன்ன மாதிரி கஷ்டமான விஷயம், ஹைலி காம்படிட்டிவ். Overall getting the award can become an award so far. Even they will get the central award easily, but here it is not possible. So much tough. One of the valuable and it can be a prestigious one. So that much credential you should have. அந்த அளவுக்கு ஒர்க் இருந்தால் தான் award கிடைக்கும். Then அந்த ரிசர்ச் அவுட்புட்டில் அவுட்கம் பேட்டர்ன்னு கேள்விப்பட்டிருப்போம், ட்ரேட்மார்க் டிசைன் நிறைய பின்னாடி பேசுவோம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் ஆகும், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். அண்ட் தென் ஸோ இந்த அவுட்கம்மை நிறைய டெக்னாலஜிஸை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், நிறைய இடத்துல ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஃபண்டிங் ஃபெசிலிட்டேஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் நீங்கள் 2-3 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கீம், இன்னொன்று இன்னோவேஷன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அண்ட் தென் நீங்கள் ட்ராவல் கிராண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும்னா ஒரு ஃபண்டிங் சப்போர்ட் நாங்கள் ஃபண்டு கொடுப்போம். நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ நீங்கள் வெறுமனே ஆஸ்திரேலியா முடிச்சுட்டு இருக்கிறது இல்லையா, அதனால் ஒரு சப்போர்ட் எனிபடி கேன் சப்போர்ட்.
ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம், ஃபேக்கல்டிஸ் போகலாம், எனி நேஷனல் போகலாம். ஸோ இதுவான ஃபண்டிங் சாப்பிடுங்க. எல்லா ஸ்கீமோட ரைட்டப்பும் ஸ்கீம்ஸோட ஃபார்மட்டும் வெப்சைட்டில் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்தனிங் யுவர் சிவி. ரைட். ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க, எல்லாரும் பிஹெச்டி பண்ண போகிறீங்க, பிஹெச்டி எம்எஸ்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் ஏதோ ரிசர்ச் பண்ணுறீங்க. ரிசர்ச்சோட அவுட்கம் என்ன பண்ணுறது? ஒன்று வந்து பப்ளிகேஷன். அப்புறம் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க, அது என்ன பண்ணுறது? பேட்டன் வாங்கணும். எங்கே வாங்குவீங்க? எப்படி வாங்குறது? என்ன பண்ணுறது? So we have exclusive patent facilitation center. Patent facilitation center. So இங்க பாத்தீங்கன்னா patent என்ன? Patent என்ன? Intellectual property. Patent அப்படிங்கிறது one of the idea. Intellectual property. Intellectual property அறிவுசார் சொத்து. நமக்கு எப்படி மற்ற சொத்து இருக்கு, வீடு நல்லா இருக்கு இல்லையா, நம்ம வண்டி வச்சுக்கிறோம், லேப்டாப் வச்சுக்கிறோம், இது மாதிரி எல்லாமே நம்ம சொத்து அசெட். அது மாதிரி நம்ம அறிவை பயன்படுத்தி உண்டாக்குற ஒரு விஷயம், அது அறிவுசார் சொத்து, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ரிசர்ச் அவுட்கம் அதில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்டோ வந்ததுன்னா நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு லீகல் ரைட்ஸ், சட்டப்படியான ஒரு அங்கீகாரம், அதை கொடுக்கறது தான் பேட்டன்ட். அதை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராசஸ், அதில் இருக்கிற நிறைய விஷயங்களில் ஒன்றாவது திங் பேட்டன்ட். சார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது நிறைய இருக்குது. அதில் ஒன்றாவது விஷயம் ப்ராடக்டாகவும் ப்ராசஸாகவும் உங்களோட கண்டுபிடிப்பு இருந்ததுன்னா அதை பேட்டன்ட்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இது எல்லாரும் கொடுத்துருமா? சார் இதுக்கு கிரைட்டீரியா இருக்குது. ஸோ நான் கண்டுபிடிச்ச எல்லா புதுமையான விஷயங்களும் பேட்டண்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது, அதுக்கான ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுக்கான ஃபீஸஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டன்ஸ் வாங்குறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நம்ம பேட்டன் இன்ஃபர்மேஷன் சென்டர் கவுன்சிலில் ஃபங்க்ஷன் ஆகுது. அது மூலமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இது ஏதோ பெருசாக ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கலாம், பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய லேப் வேணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் திங்காக இருக்கும். ஒன்றும் இல்லை, நமக்கு இதெல்லாம் என்ன பண்ண ஃபுல்லாக ஆடணும் இல்லை. டொமேட்டோ, ஸ்விக்கிலாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே? அது வந்து ஒரு ஆப் தானே. இப்படி யாரோ கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்குறீங்க, இடையில ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கொரோனா டைமில் ஒரு 11th படிச்சுக்கிட்டு இருந்த பையன் 11th படிச்சுக்கிட்டு 12th போக போகிறான். அவன் தம்பி 9th 10th போகிறான். ஸ்டோரி சார், ஃபுல் ஸ்டோரி. நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. எல்இடி லைட் இருக்குல்ல நம்ம வீட்டில், எதுலேருந்து ஏதோ ஒரு டாயில் எதுலேயும் வந்து கட்டி வேண்டி பார்த்துருக்குறாங்க. அதை கைட்டி எரிய வச்சுருக்கான். கலர் எரிய வச்சுட்டு இருந்தால் வீட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்து கை சுட்டுச்சு. அது தொடும்போது ஹீட்டில் சுட்டுருச்சு. என்ன அது சுடுது லைட் எரியும் போது? அது சின்ன பல்பாக இருக்குது. பெரிய பல்பு நார்மலாக தெரியும், நமக்கு பழைய காலம் குண்டு பல்பு ஹீட் தெரியும். ஆனால் எல்இடி இவ்வளோ சூடாக இருக்குது. அவ்வளோதான், அந்த பாயிண்ட் தான். ஏன் இது சுடுது? இப்போ இதுலேருந்து ஹீட் வருது. இந்த ஹீட் என்ன பண்ணுறது? இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது? இந்த காட்டிய பேட்டர்ன் டுடே தட் ஹீட்டிங் லைட் எமிட்டிங் டயோட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை பயன்படுத்தி ஒரு டிவைஸ், ஒரு கான்செப்ட், ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம். The got the pattern, this commercialization sir, they are taking it for the food industry. There is so much of application is there with the least cost. Heating purpose is LED heat. Just விளையாட்ட ஆரம்பிச்சுதான். வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது LED லைட் வரக்கூடிய ஹீட்டை கையில் சுற்றுது. அவ்வளோதான். ஒரு பேட்டர்ன் தான் மாற்றிட்டாங்க. ஒரு லேப் கிடையாது, ஒரு ஃபார்மல் டெஸ்டிங் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. They have the pattern today. அதோட கண்டினியூஷனாக நீங்கள் இந்த பேட்டர்ன் தவிர 4 more பேட்டர்ன் தேவை. இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடிக்கல. 2 பேருமே டிகிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடிக்கல. 2 பேரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறாங்க. 4 பேட்டர்ன் இன்னைக்கு தெரியும். 2 டிசைன் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நாவல் ஐடியா இன்னோவேட் பண்ணலாம். ஸோ இது வந்து
give you money. உங்க சிவியை ஸ்ட்ராங் பண்ணும். உங்க சிவியை நீங்க வெளியே அட்மிஷன்ஸ் போனீங்கன்னா this will speak more. ஸோ அதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும்? நம்ம மற்ற சொத்து வீடு நலமெல்லாம் எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி நம்மளோட அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு நம்ம பாதுகாக்கலாம். என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபைண்டு உன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு இது என்னோட போய் கிளைம் பண்ணுவான், அவன் ஓனர்ஷிப் பண்ணிக்குவான், நீங்கள் வெடி பண்ணணும். அதனால தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது லீகல் ரைட்ஸ். ஸோ ஃபார்மலாக ஒரு வாங்கணும். ஒயிட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் அது ஏன் அப்படின்றத லீகல் ரைட்ஸ் அதெல்லாம் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நான் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்துரிமைகள்னு சொன்னேன். ஒன்று வந்து தான் பேட்டன். இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். பேட்டன் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அதே நிறைய பேர் ட்ரேட்மார்க், இண்டஸ்ட்ரியல் டிசைன், காப்பிரைட், ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான் வெரைட்டி, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், செமிகண்டக்டர் டிசைன், ட்ரேட் சீக்ரெட், இது எல்லாமே நம்ம அறிவை பயன்படுத்தி உருவாக்குகிற விஷயங்கள், அறிவுசார் சொத்துரிமைகள். இதில் நிறைய விஷயங்கள் பேட்டன்ட்டுக்கு ஒரு ஃபார்மல் ரிசர்ச், அது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், சிலது எல்லாமே தேவைப்படும். நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தனாலே அது கண்டுபிடிக்கிற ஐடியா, இன்னோவேட்டிவ் திங், அது கிட்ட பேட்டன். ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்றோம். ஆப்பிள் என்ன பண்ணுறோம்? லேப்டாப்ல மொபைலில் பின்னாடி இருக்குது இல்லையா, ஆப்பிள் கம்பெனியோட லோகோ, அதுதான் ட்ரேட்மார்க். இப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன ஆகுது? கம்பெனி ஆப்பிள். இப்போ ஆவின் அப்படின்னா பால் பாக்கெட் தெரிஞ்சோன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு லோகோ இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரேட்மார்க். ஸோ இது வந்து ஒரு இமேஜ், ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு இது, அது ட்ரேட்மார்க். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் டிசைன். இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிறது அப்பியரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்டிக் சேர் இருக்குது, இங்கே ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? எது பார்க்கறது அப்பீலிங்காக இருக்குது. ஸோ விசிபிளாக நமக்கு என்ன வியூ பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வித் கலரோட இந்த சேரில் பிளாக் பிளாஸ்டிக்கோடையும் இதெல்லாம் இந்த லைனிங் எல்லாம் வந்து ஒரு செக் மார்க் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் அது மாதிரி இல்லை. இதே பிளாஸ்டிக் சேரில் நிறைய விஷயங்கள், நிறைய பேட்டர்ன், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அப்பியரன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அந்த விஷயங்களுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் டிசைன். நெக்ஸ்ட் காப்பிரைட். காப்பிரைட்னா நம்ம புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வேண்டாம் சிம்பிளாக போகும். இளையராஜா பாடிக்கிட்டு கேஸ் போயிட்டு இருக்குல்ல, பார்த்துருப்பீங்களா? இந்த பாட்டை பயன்படுத்திட்டாங்க, நஷ்டீடு ஒரு படம் வரும்போது வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி மியூசிக், ஆர்ட்டு, புக்ஸு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் இதெல்லாம் வரும். வெறுமனே கோடினா யூ நாட் கெட் எனி பேட்டர்ன், பட் காப்பிரைட். அதே நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் வேறு ஏதாவது ஒரு டிவைஸ் கூட ப்ரோக்ராம் பண்ணி வச்சிங்கன்னா யூ கெட் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி லிட்ரேச்சர் ஒர்க்கு, ஃபிலிம்ஸு, சாங்ஸு, இது எல்லாத்துக்கும் கொடுக்குற ஓனர்ஷிப் தான் காப்பிரைட். ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிங்கிறது புதுசாக பிளான்ஸ். தமிழோட அக்ரிகல்ச்சர் சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் நெல் கண்டுபிடிச்சோம், இது வறட்சியை தாங்கும், பூச்சி தாக்காது, தண்ணி குறைவாக நிறைய விளையாட்டு வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ புது வெரைட்டி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ரைட்ஸ். நம்ம பேட்டன்ட் எப்படி வாங்கணும்? செடிகளுக்கு ஃபார்மர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் தான் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடக்ஷன். அடுத்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஸோ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ன்றது நத்திங் பட் அந்தந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். உதாரணமாக திருநெல்வேலியில் என்ன வருது? நம்ம டக்குன அல்வா, மதுரைனா மதுரை. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் தான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஸோ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த ஊருக்கான ஸ்பெஷாலிட்டி ப்ரொடெக்ட் பண்ண ஏன் பண்ணணும்? இல்லைன்னா என்ன பண்ணாங்க? மஞ்சள் இருக்குது, என்ன பண்ணாங்க? நம்ம மஞ்சளை அமெரிக்காக்காரன் என்னோட அவன் ரைட்ஸ் வாங்கிட்டு அவங்களே நம்பிக்கணும். நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ண விட்டுட்டீங்கன்னா அவனுக்கு நம்ம காசு கொடுத்து மஞ்சளை பயன்படுத்தணும். ஸோ இது மாதிரி காலப்போக்கில் எல்லாரும் வேறு யாராவது கிளைம் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, இதை பாதுகாக்க மாட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் தெரியாமல் போயிடும். நாங்கள் 17 பொருளுக்கு இஐ ப்ரொடக்ஷன் நம்ம கவுன்சில் மூலமாக ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 69 பொருளுக்கு ஜிஐ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இந்தியாவில் செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். இது கிராண்டட் பொசிஷன். நமக்கு இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிராண்டட்னா டாப் வரும். ஸோ இது ஒன்று அந்த பரம்பரையாக வரக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க, அந்த பெருமைகளை பாதுகாக்கிறது.
இன்னொன்று வேற யாராவது கிளைம் பண்ணாமல் இருக்கிறது. இதை டாக்குமெண்ட் பண்ணோம்னா அடுத்த காலப்போக்கில் என்ன ஆகிடும், நிறைய விஷயம் மறைஞ்சிடும், அழிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, கொடைக்கானல் மலை போட்டு அங்கே இருக்க மேலே மக்கள் எல்லாருமே விட்டு வேலைக்கு வெளியே போயிட்டாங்க. கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சிட்டிக்கு வந்துட்டாங்க. நிலத்து பூரா தக்ஸா போட்டாங்க, கொஞ்சம் பேர் விருது போயிட்டாங்க. இந்த பூண்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஜிஐ டேக் வாங்கின உடனே இப்போ போனவங்க திரும்பி ஊருக்கு வந்துட்டான். ஆனால் அவனால் விவசாயம் பண்ண முடியும், நிலத்தை விட்டு போயிட்டான். கொஞ்சம் நிலத்தை தக்ஸா போட்டவங்க தான் சேஃப். 100 ரூபா 150 ரூபா பூண்டு லெவலுக்கு போயிடுச்சு. 400 ரூபா 450 ரூபா ஒரு கிலோ. வேற யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த கொடைக்கானல் மலை பூண்டு வேற யாரும் சொல்லி விற்க முடியாது, எந்த பூண்டையும் விற்க முடியாது. சொல்லிட்டு தான் கூட சொல்ல வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லா ப்ராடக்ட் எல்லா ஜிஐ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அத்தனைக்குமே லீகல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. சட்டப்படியாக தான் ஒரு அங்கீகாரம் கவர்மெண்ட் கொடுக்குறது. இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறது, இந்தியாவுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். இதே வெளிநாடுகளில் இதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணால் அந்தந்த கண்ட்ரி தனித்தனியாக அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் அந்த ரைட்ஸ் வாங்கிக்கணும். அடுத்து செமிகண்டக்டர் ஐசி லேஅவுட் டிசைன். ஸோ எல்லா டிவைஸும் உங்கள் மொபைல், லேப்டாப், எனிதிங் எங்கே இருக்கனாலும் ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்போட எஃபிஷியன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ, அது எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதோ அவ்வளோ ஸ்பீடு அதில் கிடைக்கும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயும் தமிழ்நாடு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் ப்ரொடெக்ட் பண்ணதில் 3 பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் இஸ்ரோவும் வாங்கியிருக்கிறாங்க. 3ஆவதா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அப்ளிகேஷன் போயிருக்கு, நாங்கள் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்டர் எக்ஸாமினேஷன். ஸோ அண்டர் ட்ரேட் சீக்ரெட். ட்ரேட் சீக்ரெட் அப்படிங்கிறது உங்களோட சொந்த நம்பிக்கை. யாருமே நம்பிக்கை இல்லை, நான் எதையும் சொல்ல மாட்டேன், நானே வச்சுக்குவேன். யாரையாவது சொன்னால் காப்பி எடுத்துன்னு பயன்படுத்தி என்னோட சீக்கிரத்தை நானே மெயின்டைன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா பென்சில் அவங்க காரில் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பேக்கெட் வாங்கலை, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு கேஸ் இருக்குது, ஞாபகம் இருக்கா? சோடா அவங்க இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ரிசர்ச்சோ இல்லாமலும் நீங்கள் சாதிக்கலாம். ஈஸியாக ஏன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இதுதான். ஆனால் ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் யாரும் கண்டிப்பாக கிடைக்காது. ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா நான் சொன்னது சின்ன பசங்க விளையாடுறாங்க, 11th ஆரம்பிச்சு நீங்கள் 4 பேர் வச்சுக்கிறாங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சிம்பிள் திங், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்துங்க, அதுக்கு சொல்யூஷன் கொடுங்க. நாவல் ஐடியா வருதுன்னா யூ கெட் தி பேட்டர்ன். பேட்டர்ன்ட்னு இல்லாமல் எனி டிசைன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட்மார்க் இண்டஸ்ட்ரியல் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் நான் டைம் பாஸ் பண்ணாங்க, லேப்டாப் வச்சுக்கிட்டு ஏதாவது கிரியேட் பண்ணி நீங்கள் ரைட்ஸ் வாங்கிப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் ரொம்ப நேரம் விற்றுறது நல்ல காசு. இதே பண்ணிட்டு இருக்காங்க. லோகோவும் கிரியேட்டிவிட்டி மைண்ட் அப்ளை பண்ண வேண்டியது, ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் ரைட்ஸோ அந்த இமேஜோ வேறு பெரிய கம்பெனிஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிசைன் அது ஒரு ஷேப் தான். எனி டிசைன், எனி கலர், எனி காம்பினேஷன், அது உங்களோட கிரியேட்டிவிட்டியில் வர்றது. அதே நீங்கள் ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம், அதே நீங்கள் வந்து கமர்ஷியல். அது மாதிரி பேட்டர்ன் வாங்கிட்டா அதை வந்து நீங்கள் வெறுமனே பேப்பரில் வச்சுருக்கிற நோ யூஸ். அதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும். டெக்னாலஜியை ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி உங்களோட ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது அந்த டெக்னாலஜி வேறு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது மொத்தமாக விற்றுக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.